அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட வீடுகளில் UPVC விண்டோஸ் போட்டிருப்போம், இல்லை ஒரு சிலர் UPVC விண்டோஸ் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. உங்களுக்கான தான் இந்த வீடியோ. UPVC விண்டோனா என்ன, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற PVCக்கும் இந்த UPVCக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி UPVC விண்டோஸில் என்னென்ன வகைகள் இருக்குது, இது எவ்வளவு செலவாகும் வீட்டுக்கு போடுறதுக்கு அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். UPVC விண்டோஸோட A to Z இந்த வீடியோவில் இருக்க போது வீடியோ முழுவதுமாக பாருங்கள். வீடு கட்டுறது சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் ரெகுலராக போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல PVC அண்ட் UPVCக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்க்கலாம். PVC அப்படிங்கிறது பாலிவினைல் குளோரைடு. நம்மளோட வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய பைப்லாம் வந்து பார்த்திங்கன்னா PVC மெட்டீரியல் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதுக்கே அந்த மெட்டீரியல் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து பிளாஸ்டிசைசர் வந்து ஆட் பண்ணுறாங்க. அதனால் அது வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. நம்ம வீடுகளில் அதிகமாக தண்ணீர் பயன்படுத்துறதுனால தண்ணீர் வந்துட்டு ஃப்ளோ ஆகிறதுக்கு இந்த பிளாஸ்டிசைசர் அப்படிங்கிற அந்த மெட்டீரியல் சேர்க்கறதுனால பிரேக் ஆகாமல் அதோட லைஃப் வந்து அதிகமாக வரும். ஸோ அந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா PVC அப்படிங்கிற மெட்டீரியலை யூஸ் பண்ணிவிட்டு வீடுகளுக்கு பைப் போடுறாங்க. UPVCயோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அன்பிளாஸ்டிசைஸ்டு பாலிவினைல் குளோரைடு. அதாவது இதில் வந்து பிளாஸ்டிசைசர் இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வளைந்து கொடுக்கறதோட தன்மை கம்மியாக இருக்கும். ஆனால் எதுக்காக இந்த மாதிரியான ஒரு கான்செப்டை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா UPVCயோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கணும். இன் ஃபியூச்சரில் வந்துட்டு அதிகமாக வந்து வளைஞ்சு போயிடக்கூடாது. ஒரு இடத்துல ஃபிட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா அது லைஃப் லாங் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலை சேர்த்து UPVC அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. UPVC மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நிறைய நிறைகள் இருக்குது, குறைகள் இருக்குது. முதல்ல அதோட நிறைகளில் இருந்து நான் வரேன். UPVC மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மர கதவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செலவு கொஞ்சம் அதிகமாகும். மர ஜன்னல்களோட ஃப்ரேம்லாம் செலவு கொஞ்சம் அதிகமாகும். அந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா செலவை கம்மி பண்ணுறதுல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த அளவுக்கு செலவு கம்மியாகும்னு பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் 380 490 500 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதோட விலைகள் இருக்குது, வித் இன்ஸ்டலேஷன் சார்ஜஸோட சேர்த்து. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக நம்மளால் நம்ம வீட்டுக்கு இதை பண்ண முடியும். ஒரு உட்டன் விண்டோ உட்டன் நிலை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்ட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த UPVC விண்டோஸை பொறுத்த வரைக்கும் நேரம் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் UPVC விண்டோஸோட ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு கட்டியே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாள் இதை வந்துட்டு ஸ்க்ரூ அண்ட் சிலிக்கான் ஜெல் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இது நீட்டாக வந்துட்டு ஃபிட் பண்ணிட முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும். UPVC விண்டோஸ் போடுறது உடன் டோர்னால் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் கிளாம்ப் விடணும், மேலே கீழே கார்னர்ஸ் விடணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் கிராக் வரத்துக்குமே நிறைய ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த வந்து உடன் விண்டோ பண்ணுறதுனால இல்லைனா ப்ராப்பரான கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல கிராக் வராமல் இருக்கும். UPVCயில் இந்த மாதிரி வேலைகள்லாம் கிடையாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா UPVC விண்டோஸ் போடுறதுக்கு வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக இருக்குது, ரொம்ப சீப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அதாவது 2022 வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது ப்ரௌன் கலர் இருக்குது, உட்டன் டெக்ஸ்சரில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் வந்துட்டுருக்கு. ஈவன் ரோஸ் வுட் அந்த மாதிரியான அந்த டெக்ஸ்சரை கூட கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய டெக்ஸ்சர்ஸ் இருக்குது. நம்ம வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணால் மட்டும்தான் தெரியும் இது வந்துட்டு ஒரு UPVC விண்டோ அப்படிங்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதாவது UPVC விண்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃப்ரேமில் ட்ரிபிள் லேயர் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மெட்டீரியல் அதாவது UPVCக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா கேல்வனைஸ்டு அயன் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கும், GI வேவ். ஸோ அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இதை ரீஇன்ஃபோர்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அதோட ஸ்ட்ரென்த் அண்ட் அதோட லாங்கிவிட்டி, அதோட லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு முக்கியமாக இருக்குன்னு சொல்லலாம். UPVC விண்டோஸ் இதோட ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா 60 mm வரைக்கும் அதோட திக்னஸ் இருக்கும். ஸோ இதோட திக்னஸ் அதிகமான அளவில் இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்துட்டு பிரேக் ஆகாமல் ரொம்ப லைஃப் வரத்துக்குமே இதெல்லாம் காரணமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய நிறைகள் அப்படிங்கிறது UPVC விண்டோஸ்க்கு இருந்துகிட்ருக்கு. UPVC விண்டோஸ் அப்படிங்கிறது ரெடிமேடாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு விண்டோ. இதுக்கு தனியான ஃபேக்ட்ரியில் வந்துட்டு கார்பெண்டர் மூலமாக தான் ரெடி பண்ணுறாங்க. பட் இது வந்து நம்மளுக்கு ரெடிமேடான கொடுக்கக்கூடிய ஒரு அப்பீலிங் கொடுக்குது. UPVC கிளாஸ் விண்டோஸ், UPVC வென்டிலேட்டர்ஸ், நம்ம பாத்ரூம்களுக்கு தான் பயன்படுத்தக்கூடிய வென்டிலேட்டர். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஹிஞ்சடு விண்டோஸ் இருக்குது. அதாவது நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் விண்டோன்னு சொல்லுவோம். நம்ம ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கமாக ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான வகைகளுமே UPVC விண்டோவில் இருக்குது. சவுண்ட் ப்ரூஃப் விண்டோஸ், நம்மளோட வீடுகளில் கொசுவலைக்கு தனியாக ஒர்க் பண்ணாமல் UPVC விண்டோவோடய வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான UPVC மெஸ்
விண்டோஸ் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இதுக்கான இண்டிவிஜுவல் அண்ட் டீட்டெயிலான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கோயம்புத்தூரில் ஒரு ஃபேக்ட்ரி விசிட் பண்ணியிருப்போம். ஸோ அங்கே டீட்டெயிலாக உங்களுக்கு அந்த வீடியோ இருக்கும். அந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் விட எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அட்வான்டேஜாக தெரிஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூபிவிசி விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் மெட்டீரியல். அதனால் கண்டிப்பாக வந்துட்டு தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் நடக்காது. நம்மளோட மர விண்டோக்கள்லாம் போட்டோம்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாளில் மழைக்காலம் ஆரம்பிக்கும் போது தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுனால மர கதவுகள் நம்ம மூடுறதுக்கெலாம் ரொம்ப டைட்டாக இருக்குது. இந்த மாதிரியான ஃபீலாக நம்ம அனுபவிச்சிருப்போம். அந்த வகையில் வந்து இந்த மாதிரியான யூபிவிசி விண்டோஸ் ப்ராப்ளம் கொடுக்காது. ஸோ இதை வந்து நிறைய நம்ம வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த மாதிரி யூபிவிசி விண்டோஸோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கும். மினிமம் 10 to 15 இயர்ஸ் வரைக்கும் இதோட லைஃப் வருது. இன் 2022 நல்ல குவாலிட்டியான ஒரு யூபிவிசி விண்டோஸ் நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவ்வளவு நிறைகள் பார்த்தாலும் இதுக்கான குறைகள் அப்படிங்கிறது, அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதோட டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வெயில், அதாவது வீட்டோட முகப்புகள்லாம் இதை நீங்கள் போடும்போது அதிகமாக சன் எக்ஸ்போஸ்டாக இருக்கிறதுனால அது ஒரு மஞ்சள் கலரில் மாறுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நம்மளே ஃபீல் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு மெயின் டோர் இடங்கள்லையோ இல்லை வந்து அவுட்டர் வாலில் வந்து அதிகமாக பயன்படுத்துது, வெயில் அதிகமாக படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா அது வந்து மஞ்சள் கலராக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப் இந்த மாதிரியான விஷயங்கள் யூபிவிசி விண்டோஸ்க்கு இருந்தாலும் குறிப்பிட்ட இடங்களில் வந்து ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமான வெப்பநிலை இருக்கிறதுனால, அதாவது அதிகமாக தீப்பற்றக்கூடிய நிலை வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்திங்கன்னா இதோட வெப்பநிலை தாங்கும் திறன் வந்து அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது ஒரு வாட்டர் ப்ரூஃபாகவுமே இருக்குது. வெளியில் மழை பெய்யுது அப்படின்னா உள்ளே வராமல் ப்ராப்பராக அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லலாம். இதுக்கு யூஸ் பண்ணிக்கூடிய பீடிங் மூலமாக சவுண்ட் ப்ரூஃபாகவுமே ஆக்ட் ஆகுது. இந்த ரூம்குள்ளே என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது பக்கத்து ரூமில் பக்கத்து வீடுகளுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு சவுண்ட் ப்ரூஃபாகவுமே இது ஆக்ட் ஆகுது. யூபிவிசி விண்டோஸை பொறுத்த வரைக்கும் இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்மளோட உட்டன் விண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான கஸ்டமைசேஷன் நம்மளால் பண்ண முடியும். பட் யூபிவிசி விண்டோவில் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபேக்ட்ரி மேட் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால குறிப்பிட்ட ஒரு வளைஞ்சு ஒரு ஆர்ச் மாதிரியான ஒரு அமைப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. பட் ரொம்ப ரேராக கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ யூபிவிசி விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் இதோட மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். என்ன காரணம் பார்த்திங்கன்னா, அதோட ஃப்ரேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதோட டோர் வந்து ப்ராப்பராக ஹிஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வாய்ட்ஸ் இருக்கும். அந்த இடங்களை ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம மர விண்டோ மாதிரி ஈஸியான ஒரு இடத்துல இது இருக்காதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ட்ராபேக் வந்துட்டு யூபிவிசி விண்டோஸ்க்கு இருக்குது. இதோட அட்வான்டேஜஸ் எவ்வளோ இருக்கோ அதில் ஒரு 50% வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறதுமே இருக்குது. எல்லா பொருட்களுக்குமே அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் இருக்குது. என் வீட்டுக்கு வந்து இதெல்லாம் சேஃபாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணுறோம். சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாகவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாகவும் நிறைய ஒர்க் பண்ணி நம்ம வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப் ஷேர் பண்ணுங்கள். வீடு கட்டுறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் யூடியூப் சேனல் வழியாக டெய்லியுமே வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப சூப்பரான ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் போட்டுட்ருக்கோம். அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களிடமிருந்து விடைபெறுவது அகிலன் சொல்லுறேன். பை.